அப்படிலாம் எடுத்த உடனே நம்ம பகவானுடைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்போது நம்மளுக்கு பல்வேறு இடர்பாடுகள் நம்மிலிருந்தே புறப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மளுடைய பல எதிரிகள் அப்போதான் நம்மளுக்கு வந்து முன்னாடி நிற்பாங்க. பகவானுடைய பக்திமய சேவையில் ஈடுபடாமல் இருப்பதற்காக வேண்டி. அப்போ அதில் முதல் எதிரி யார் நிற்பா? ஒருத்தருடைய மனது தான் வந்துட்டு முதல் எதிரி. நம்ம எதிரின்னு சொன்ன உடனே யாராலும் நமக்கு எதிரி இருக்காங்களோ அவங்கெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து கிருஷ்ணர் சொல்ற, ஒருவனுக்கு தன்னுடைய மனமே நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்கின்றான். எப்பொழுது ஒருவர் தன்னுடைய மனதை பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடுத்துகின்றாரோ அது நண்பனாகவும், பக்திமய சேவையில் ஈடுபடாமல் மற்ற எல்லா விதமான காரியங்களில் ஈடுபடும்போது அது அவனுக்கு எதிரியாகவும் மாறிவிடுகிறது. இது ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவர் எப்பொழுது மாயையில் இருக்கின்றார் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? பகவான்கிட்ட போவது. ஓகே, வெரி குட். நல்லா ரொம்ப கிட்ட வந்தீங்க. அது 99 கிட்ட வந்தீங்க. எப்பெல்லாம் மாயையில் இருக்கிறோம் நம்ம? கண்டிப்பா. அப்படின்னா நம்ம எப்போ மாயையில் இருக்கோம்? வெரி குட். எப்போ வந்துட்டு நினைக்கிறது பகவானுடைய சேவையில் நம்ம எப்போ இல்லையோ அப்போல்லாம் நம்ம வந்துட்டு மாயையில் தான் இருக்கோம். அப்போ நம்ம மாயையில் அதிகமாக இருக்கிறோமா இல்லை பக்தி சேவையில் அதிகமாக இருக்குமா? ஒரு நாளைக்கு கணக்கு எடுத்தோம்னா மாயையில் அதிகமாக இருக்குமா பக்தியில் அதிகமாக? பக்தி சேவையில் அதிகமாக. மாயையில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு நாளைக்கு? நம்ம தான் ஓடிக்கணும். பக்தியில் இருக்கணும். ஓகே, அதான் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100% எவ்வளோ நேரம் மாயையில் இருக்கும், எவ்வளோ நேரம் பகவானுடைய பக்தி சேவையில் இருக்கும், அல்லது மாயையிலிருந்து விலகி இருக்கும்? கரெக்ட். 99% வந்துட்டு மாயில் இருக்கும். 1% மாதிரி பாகவதம் கேட்கும்போதோ இல்லை நாமஜபம் பண்ணும்போதோ, இல்லை நாமஜபம் பண்ணும்போது பிரபு சொன்ன மாதிரி நடுவில் எவனா ஒருத்தன் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பாங்க வந்துட்டு. அது இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது மாயா இஸ் நம்ம ஆல்மோஸ்ட் மாயில் இருக்கும். எஸ், கரெக்ட். மாயையில் வந்துட்டு வெளியில் நம்ம போனோம்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது இயற்கையாகவே மாயிலிருந்து கண்டிப்பாக, ஏன்னா அந்த சப்தங்கள் எல்லாமே நம்மளை முழுமையாக அதிலே ஈடுபட வைக்கிறதுனால நம்ம அந்த சமயத்தில் வெளியில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுகு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சத்தியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்தியில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் பகவானுடைய சிரவணம், பகவானுடைய விஷயங்களை கேட்கறது, கீர்த்தனம், பகவானுடைய விஷயங்களை சொல்கிறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, ஸ்மரணம், சொன்னதை கேட்ட விஷயங்களை வந்துட்டு அதை நினைவில் கொள்வது, சிரவணம், வந்தனம், பகவானை வந்துட்டு போற்றுதற்குரிய பிரார்த்தனைகளால் அவரை வந்துட்டு வழிபடுறது, தாசியம், பகவானுக்கு சேவகனாக வந்து சேவை செய்வது, சக்கியம், பகவானுடைய நண்பனாக சேவை செய்வது, வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை பகவானுக்காக அர்ப்பணிப்பது. ஸோ இப்படி எல்லா நிலைகளிலும் ஒருத்தர் இருக்கும் பொழுது மாயையிலிருந்து விலகி இருக்கின்றார். நம்ம இப்போ பாவதம் கேட்டுட்டு இருக்கிறோம். வெளியில் மாயை வந்து வெயிட் பண்ணிடுது. நீங்கள் சீக்கிரமாக வெளில வா, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணி. மிகப்பெரிய மாயை என்ன அப்படின்னா, நம்ம மாயையில் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மாயை இருக்கு. அதுதான் மிகப்பெரிய மாயை. நான் மாயாலாம் என்னை வந்துட்டு ஒன்றும் பண்ணாத பிறகு நான் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், மாயை வந்து அந்த கிட்டவே வர முடியாது அப்படின்னாலே அந்த அறியாமைன்ற மாயையிலே அந்த மாயையில் அவர் உட்காந்துருக்கார். இது எல்லா பக்தர்களும் மிக கூர்மையாக சிந்திக்க வேண்டிய விஷயம். நிறைய புராணங்களை கேட்குறோம்,
இதிகாசங்களில் கேட்குறோம். பகவானுடைய விஷயங்கள் பல்வேறு நிலைகள் நம்ம கேட்கும் பொழுது அது இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முனிவர்களும் சிவபெருமான் உட்பட எல்லோருமே சத்சங்கத்தில் உட்கார்ந்து எல்லோரும் ஸ்ரீமத் பாகவதத்தை விசாரணை செய்வதும் பக்தர்களோடு சேர்ந்து விஷயங்களை கேட்பதும் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சங்கீர்த்தன கூட்டம் பக்தர்களோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்வதாகவே தான் வந்துட்டு நம்ம இங்கிருந்தும் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அதுதான் நிதர்சனமாக நடந்ததாகவும் இருக்கின்றது. இப்போ இந்த மாயையிலிருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் thousands of ரிஷிஸ் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நைமிஷாரண்ய காட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யஜ்ஞம் பண்ணுறாங்க. அவங்க சூத கோஸ்வாமி பார்த்து சொல்லப்போ சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்துட்டு வேதம் படித்து அந்த நிலையில் வேதத்தில் எல்லாமே நாங்கள் வந்துட்டு வி ஆர் வெரி ஸ்காலர், அதுக்கு மேலே எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க எல்லாருமே. அப்போது சிவபெருமானிலிருந்து ஆரம்பித்து எல்லா விதமான பக்தர்களும் சத்சங்கத்தில் இருந்து நேரடியாக விஷயங்களை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு விஷயம் தெரியாது அப்படின்றது இல்லை. சத்சங்கத்தில் இருந்து கேட்கும் பொழுது பகவானுடைய விஷயங்களை ரசிக்கக்கூடியதாகவும் சத்சங்கங்களில் பகவானுடைய இருப்பு நேரடியாக இருக்கிறதுனாலையும் மேலும் பிரம்ம சப்தமானது நேரடியாக இருந்து கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள் செல்வதாக இருப்பதின் காரணத்தினால் நேரடியாக உட்கார்ந்து கேட்கிறாங்க. சிவபெருமானோட பிஸியா யார் இருக்காங்க? சிவபெருமான் வந்துட்டு பிஸியா இல்லாம அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு. இந்த பௌதிக உலகத்தை முழுவதுமாக அவர் ஆட்சி செய்கிறார். He is the governing body of this material world. அப்போ இந்த இவ்வளவத்தையும் பரிபாலம் பண்ணக்கூடியவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான டெக்னாலஜியை தாண்டி அப்போ வந்துட்டு அவங்களுடைய நினைவுகளாலேயே மற்றவருடைய நினைவுகளில் அவங்களுடைய நினைவுகளை பகிர முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே ஸ்ரீமத் பாகவதம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதமானது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் கற்பிக்கப்படும் பொழுது சப்த ரிஷிகள் இருக்காங்களே மேலே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பேட் மாதிரி, இந்த நட்சத்திரம்லாம் சேர்ந்து ஒரு பேட் மாதிரி இருக்கும், டென்னிஸ் பேட் மாதிரி. அந்த சப்த ரிஷிகள் வந்துட்டு நேரடியாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்தவனம். ஸோ தே ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அப்படியேப்பட்ட டெக்னாலஜி ஸ்டில் இட் இஸ் வெரி ஃபார் ஃபார் அஸ் ஈவன் டு தி இமேஜினேஷன். ஸோ அப்போது அப்படியாப்பட்ட பக்தர்கள் எல்லோருமே சத்சங்கத்திலிருந்து விஷயங்களை நேரடியாக கேட்பதின் காரணத்தினால பாவ விளைவுகளிலிருந்து முழுவதுமாக வெளிவருகின்றனர். எப்படி? வை பர்டிகுலர்லி ஏன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பகவானுடைய விஷயத்தை சத்சங்கத்தில் இது மாதிரி உட்கார்ந்து நேரடியாக கேட்கும்போது ஒருவர் பாவ விளைவுகளிலிருந்து வெளியே வருகின்றார். என்ன காரணமாக இருக்கு? We have so many technology. அப்படிதானே? எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு எல்லாருமே நானும் ஒரு வீட்டில் உட்காந்துன்னு நானும் பாகவதம் பேசி நீங்களும் ஒரு பக்கம் ஃபோனை வச்சுன்னு கேட்டு எல்லாம் உட்காந்துக்கலாம். அப்படிதானே? Why it is required every Saturday? Please come and sit here Srimad Bhagavatam. Why? We physically to hear Srimad Bhagavatam. ஏன் அப்படின்னா பகவானுடைய விஷயங்கள் எல்லாமே பிரம்ம சப்தம். பிரம்ம சப்தம் யார் ஒருத்தர் நேரடியாக உட்கார்ந்து சத்சங்கத்தில் பகவானுடைய விஷயங்களை கேட்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை ரிசீவ் பண்ண முடியும். அப்போது நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம் நீங்கள் ரோய உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளவு தான் வெளியில் இந்த இதெல்லாம் போட்டு கேட்டாலும் கௌரவந்து மகாராஜ் சொல்கிறார், சில பிரபுபாருடைய ஒரு மூத்த சீடர், பிரம்ம சப்தம் வில் நாட் பி டிசன்ட் இன் டேப் அப்படின்னு சொல்கிறார். டேப்லலாம் வந்துட்டு பிரம்ம சப்தம் வந்துட்டு இறங்காது. தட் இஸ் ஜஸ்ட் எக்ஸசைஸ் யுவர் நாலேஜ். மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். விஷயங்களை திருத்திக்கலாமே தவிர பிரம்ம சப்தம் அப்படின்றது இறங்காது. பிரம்ம சப்தம் உங்களுக்கு இறங்கினா நீ நேரடியாக உங்களுக்கு தட் வில் நாட் பி டிசன்ட் த்ரூ தி ஜூமு, வாட்ஸ்அப்பு,
கூகுள் மீட்டு, எந்த மீட்லையும் போகாது. பிரம்மசப்தம் மீன் அப்ளிகேஷன் புது டெக்னாலஜி. சச்சின சரிதாமிரத்தில் எல்லாரும் இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிறாங்களே தவிர எனக்கு அதுக்கு அர்த்தம் டீப்பாக போல. சாது சங்கே சர்வசாஸ்திர கோய், லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்தி கோய். அது சொல்ற லவமாத்திர சாது சங்கே, கொஞ்சோண்டு சாது சங்கம் இருந்தால் கூட சர்வ சித்தியும் கிடைக்குன்னு சொல்கிறார். வாய் அவர் சொல்லியிருக்கலாம் வந்துட்டு அபேண்டன், நீங்கள் வந்துட்டு நிறைய சத்சங்கம் நிறைய நேரம் இருந்தால் தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்ல, லவமாத்திர சாது சங்கே, கொஞ்சம் சத்சங்கத்தை கூட அது ஒரு சர்வ சித்தியும் கிடைக்குன்னு சொல்கிறார். இப்போது பிரம்ம சப்தம் யார் ஒருத்தர் வந்துட்டு நேரடியாக இருந்து கேட்கின்றார்களோ அவங்களுக்கு கிடைக்கிறது காரணத்தினால அவங்களால வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் இல்லைனா கூட ஈவன் ஸ்மால் டைம் இஃப் யூ ஸ்பெண்ட் physically to hear Srimad Bhagavatam, that make lot of difference. Even if you hear for the Srimad Bhagavatam through any technology for years together, you வந்துட்டு பல காலம் கேட்கலாம். பட் கொஞ்ச நேரம் உட்காந்து பகவானுடைய விஷயத்தை சத்சங்கத்தை நேரடியாக கேட்குற மாதிரி அது எதுக்குமே இல்லாத. ஆதிசங்கர் பகவத் பாதா அதை தான் அப்படி சொல்கிறார். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மூலத்வம், நிர்மூலத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி சொல்கிறார். இந்த சத்சங்கத்தினால எல்லாம் எப்படி பாவ விளைவுகள் ஒருத்தருக்கு வந்து கட் ஆகுது. சத்சங்கம் இருக்கிறதால நிச்சங்கம் ஆகும், தேவையில்லா சங்கங்கள் போகும். நிச்சங்கத்வே நிர்மூலத்துவம், அப்போ உங்களுடைய பாவ விளைவுகள்லாம் போகும்போது நீ வந்து ஜீரோ ஆகிடும், கர்ம விளைவுகள் போய் ஜீரோ. அப்போ நிச்சங்கத்தே நிர்மூல தத்துவம், நிர்மூல தத்துவே நிச்சல தத்துவம். யாரோட பாவ விளைவுகள் வந்து முழுதாக ஒழிஞ்சுதோ அவன் தான் வேவரேஷன் இல்லாமல் இருப்பான், மைண்ட் அலப்பாயாமல் அவன் தான் வந்துட்டு நிம்மதியாக இருப்பான், நிச்சலமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை மட்டுமே ஒருவர் ஜீவன் முக்தி அடைவதற்கான வழியில் அவனை கொண்டு போய் சேர்க்கின்றது. அப்படின்னு சொன்னால் பகவானுடைய விஷயங்களை சத்சங்கத்தில் நேரடியாக இருந்து கேட்பது எவ்வளவு மிக முக்கியமானது. இப்போ இதுக்கு எதுக்கு இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, இவ்வளோ விஷயம் எது சொல்றேன்னா, இந்த பிரபஞ்சத்தையே ஆண்டு கொண்டிருந்த பசித்து மகாராஜன் தான் இழைத்த தவறிற்காக வருந்தி அதற்கான அந்த பாவ விளைவு சீக்கிரமாக போனோம் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டார். அதனால அதுக்கு எந்த தண்டனையோ சீக்கிரமாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாவ விளைவு போயிடும். அப்படி போறதுனால என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சத்சங்கம் கிடைக்குது. யாருக்கிட்ட? சுகதேவ கோஸ்வாமி பாருக்கிட்ட சத்சங்கமானது கிடைக்கின்றது. அப்போ நான் அவர்கிட்ட உட்காந்து கங்கை கரையில் நேரடியாகவே நான் கேட்குறேன் அப்படின்ற அவ்வளோ பியூட்டிஃபுல்ல, எப்படி கிளியர் கட்டாக இருக்கு பாருங்க. எனி ப்ராசஸ், ஸ்ரவணம் கீர்த்தனம், இதில் எந்த ப்ராசஸில் நீங்கள் இருந்தாலும் that will definitely lead to back to Krishna. ஸோ அப்போது மெயின் பாயிண்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, அப்படியாப்பட்ட பரிசித் மகாராஜனே உட்காந்து நேரடியாக பிசிக்கலாக தான் கேட்டார். பரிசித் மகாராஜனுக்குலாம் டெக்னாலஜியா? பிரபஞ்சத்துக்கே ராஜா அவர். இந்திரன் கூப்பிட்டா இந்திரன் வந்து என்ன, இந்திரன் உட்பட எல்லாருமே அவங்களுக்கு இதுதானே, அவங்ககிட்ட இல்லாத சக்தி கிடையாது, எல்லா விதமான மாய சக்தியும் இருக்கு. அப்படி சுகதேவ கோஸ்வாமி எங்கேயாவது உட்கார்ந்தாருன்னா அவர் பேசுறதை இங்கே கூட உட்காந்து கேட்டுக்கலாம். அவர் he never do like that. அவர் கிளியரா சொல்றாரு, எல்லா விதமான விஷயங்களும் விட்டுட்டு நான் வெறும் கோமணம் மட்டும் கட்டிட்டு கங்கை கரையில் அப்படியே உட்காந்துட்டார். யார் கூட? சுகதேவ கோஸ்வாமி கூட. நேரடியாக பகவானுடைய விஷயங்களை கேட்கும் பொழுது உணர்வு பரிமாற்றங்கள் ஏற்படுகிறது. நீங்கள் பாகவதத்தை உணர்வு பூர்வமாக பாகவதமாகவே அந்த பரிசித் மகாராஜன் எப்படி உட்காந்து கேட்குறார், சுகதேவ கோஸ்வாமி பார்த்து எப்படி அதை வந்து சொல்கிறார், இப்படியாப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபிசிக்கலி இஃப் யூ வாண்ட் ரியலி வாண்ட் டு ஆர்டிகுலேட், அதை நீங்கள் வந்துட்டு நிச்சயமாக நேரடியாக பகவானுடைய விஷயங்களை இருந்து கேட்டால் ஒழிய அது வாய்ப்பே இல்லை. பரிசித் மகாராஜன் சொல்கிறார், நான் நினைக்கிறாரு, பகவானினுடைய கட்டளைகளை மீறியதால் விரைவில் சில கஷ்டங்களை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. அத்துன்பம் இப்பொழுதே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் நான் பாவத்திலிருந்து விடுபடக்கூடும். இத்தகைய ஒரு குற்றத்தை மீண்டும் செய்ய விடாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடும். இப்போ பிராமண பண்பாட்டையும்
தெய்வீக உணர்வையும் மற்றும் பசு பராமரிப்பையும் அலட்சியம் செய்தால் நான் மரியாதையற்றவனும் பாவியும் ஆவேன். எனவே ராஜ்யமும் பலமும் செல்வங்களும் பிராமணனின் கோபத்திற்கு உடனே இரையாக்கப்படும். அதனால் எதிர்காலத்தில் இது போன்ற மனோபாவத்தில் நான் இப்படியாப்பட்ட அமங்கலமான மனோபாவத்தில் நான் வழிநடத்தப்படாமல் இருக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் உன்னத அன்பு தொண்டு மற்ற முறைகளுக்கு எல்லாம் மேலானதாக கிடைத்ததற்குரிய பேர் என்பதால் பரிசுத்த மகாராஜன் தன் மனதை கிருஷ்ண உணர்வில் ஒருமுகப்படுத்தி உறுதி கொண்டு கங்கை கரையில் அமர்ந்தார். என்ன புரியுது? ஸோ அவர் கங்கை கரையில் உட்காரர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சத் சங்கத்தில் உட்காரணும் அப்படின்னு. கங்கை எங்கிருந்து வராங்க? பகவானோட திருவடிகள் இருக்கு. விஷ்ணு பாதத்தில் வராங்க, பகவானுடைய திருப்பாதத்தில் வராங்க. பக்தர்கள் எங்க புகலிடம் பெற்றிருக்கின்றார்கள்? பகவானோட திருவடி. கங்கைக்கும் பகவானுக்கும் அப்ப என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? அப்போ பக்தர்களுடைய சங்கத்துல ஒருத்தர் இணையும் பொழுது இயற்கையாகவே கங்கையில் அவர் நீராடுகின்றார். கங்கை நதியில நீராடுவது நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்போ சத்சங்கத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்? கிளியரா இருக்கா? LHS equal to RHS. அண்டர்ஸ்டாண்ட்? இதுல எந்த விதமான புது டெக்னாலஜி நீங்க கொண்டாந்து புகுத்திட்டீங்க அப்படின்னா you will fail yourself. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே முறைப்படி நடைபெற்று வரக்கூடிய ஒரு விஷயம். இதுல நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை புகுத்தணும் அப்படின்னு சொன்னா that will become fail. ஸோ அதனால 2 காதுகள் நமக்கு பகவான் அருமையாக கொடுத்திருக்கிறார். அதில் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்களை இது மாதிரி நம்ம உட்காந்து கேட்கும் பொழுது நம்முடைய ஜென்மம் யதார்த்தமாக. நீங்கள் பெரிய நிலையில நான் அப்படியே ஸ்காலராக இருக்கணும் அப்படின்லாம் யோசனை பண்ண வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் சிட் சிம்பிளி ஹியர் ஸ்ரீமத் பாகவதம் ஃபாரெவர். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவதம் சேவையா. ஜஸ்ட் நீங்க பகவானுடைய விஷயங்களை கேட்டுட்டே இருந்தாலே போதும். பகவானை நோக்கி நம்ம ஜெட் வேகத்துல போயிட்டே இருக்கோம். மற்ற எல்லா வழிமுறைகளையும் நாம் ஒரு படிக்கல்லாக ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அதையே ஒரு பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ கங்கை கரையில அப்படி ஒரு பிரசன்னமா அவர் உட்காந்துட்டார். ஸோ அந்த மனநிலையிலிருந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் பொழுது நமக்கு அப்போ புரியும் எந்த விஷயத்தை எப்படி சுகதேவ கோஸ்வாமி பார்த்துட்டு பரித் மகாராஜ் கேட்க போறார் அப்படின்ற விஷயம்.